ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு அப்பா இருக்காங்க. அவருக்கு 10 வயசில் ஒரு பையன். 2 பேருமே ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இந்தமாரி ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. உடனே அப்பாவும் பையனும் கொஞ்சம் ரஷ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பையன் வந்து அப்பாட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. உடனே அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் என்ன பேசிஸ்னால், வெளியில் ஹோட்டலுக்கு வெளியில் தான் வந்து டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிளில் ஃப்ளவர் பாட்ஸும் இருக்குது. ஸோ இது அப்பா டென்ஷனில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்ற அவசரத்தில் வந்து டேபிளில் உட்காந்தார். அப்போது தெரியாமல் கைப்பட்டு ஃப்ளவர் பாட் உடஞ்சிருச்சு. உடனே பையனை கூட்டிக்கிட்டு ஹோட்டல் உள்ளே போகிறாரு. இந்தமாரி ஓனரை மீட் பண்ணி, சார் தெரியாமல் கைப்பட்டு ஃப்ளவர் பாட் உடஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் அவசர வேலையாக போயிட்டு இருந்தேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஓனர் சொல்கிறாரு, சார் வெளியில் சிசிடிவி கேமராவும் கிடையாது, நாங்கள் யாரும் பார்க்கவும் இல்லை இந்தமாரி நீங்கள் உடச்சிங்கன்னு. நீங்கள் நினச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம், ஏன் சார் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அந்தமாரி கேட்டார். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சார் நான் நினச்சிருந்தா அப்படி போயிருக்கலாம், ஆனால் என் கூட என் பையன் இருக்கான், நான் என்ன பண்ணுறேனோ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ நான் மாட்டுக்கு ஃப்ளவர் பாட்டு உடச்சிட்டு நான் அப்படியே போயிருந்தேன், என்னை பார்த்து அவனும் அதே தான் ஃப்யூச்சரில் பண்ணுவான். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு கெட்ட உதாரணமாக இருக்கக்கூடாது, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அவன் ஃப்யூச்சரில் இதே தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். இதுதான் ஸ்டோரி. Each and every one of us should always be honest and do the right thing, even when no one is watching you, especially your children. They will be learning from your actions, so do accordingly. That's it for today. We'll see you in the next video. Thank you.